தையல் கிளாஸு பேசிக்கிலேருந்து சொல்லித்தரலான்னு இருக்கோம். நீங்கள் வந்து புதுசாக வந்து தையல் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா பெடல் வந்து 3 நாள் போடுங்க. பெடல் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் இப்படி வந்து ஹேண்ட் வீல் சுற்றும்போது உங்களை பார்த்து தான் சுற்றணும். ஹேண்ட் வீல் ஆப்போசிட்டில் சுற்றக்கூடாது. அது ஏன் அப்படின்னு சொன்னால், அப்படி ஆப்போசிட்டில் சுற்றினா ரிவேர்ஸை சுற்றுச்சு அப்படின்னா ஊசி உடஞ்சிரும், பெல்ட்டு கழன்றும். ஊசி உடஞ்சினா உள்ளே செட்டில் மாட்டிக்கும். செட்டில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு பெடல் கண்ட்ரோல் தேவை. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் வந்து பெடல் போட்டு பெடல் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. பெடல் கண்ட்ரோல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நேர்கோடு போடுங்க. தையல்லே பேசிக் வந்து நேர்கோடு தான். ஒரு துணியை 2 துணி இணைக்கிறது தான் தையல். இது ஏற்கனவே சொல்லியிருப்போம் பாருங்கள். 2 துணி எடுத்து ஒரு துணி எடுத்து 2ஆக மடித்து நம்ம வந்து கோடு போட்டு வச்சுருக்குறோம். ஒரு அளவாக கோடு போட்டுட்டு நம்ம இந்த கோடுலே ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். இது முடிய கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நேர்கோடு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது துணி வந்து மெரூன் கலர் துணி எடுத்துருக்கோம். தையல் வந்து நான் ஒரு பச்சை நாவல் போட்டு தைச்சிருக்கிறேன். இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பளிச்சுன்னு. தையல் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி நேர்கோடு கட்டாயம் நேராக வர வேண்டும். பேசிக் தையல் அதுதான். நீங்கள் நேர்கோடு நேராக வர வரைக்கும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கோடு கோணையாக இருந்தால் கூட தையல் நேராக இருக்கணுங்க. இந்த கோடு எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சு நேராக இருக்குது பாருங்கள். அலையாக இல்லாத. நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கோடு நேராக வராது, அலையாக தான் வரும். ஆனால் அலையாக வராத அளவுக்கு நேர்கோடு வர வரைக்கும் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2ஆவது ஸ்டெப்பு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பேசிக் ஸ்டிச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வகை அல்லது 8 வகை இருக்குது. நீங்கள் அதெல்லாம் போட்டுட்டு அப்படி நீங்கள் தைச்சி பழகிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் வந்து நார்மலாக தைக்க பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நேர்கோடு நேராக வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ.